மணபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 37. தங்கம் கருத்தது. வானத்தின் உட்புறத்தில் ஓடும் ஒளிக்கடலை பூமிக்கு கொண்டு வர விரும்பிய எவனோ ஒரு ராட்சசன் தன் வாழ்முனை போன்ற கை நகத்தால் வானத்தரையை கிள்ளி கீறி விட்டார் போல 5ஆம் பிறை சந்திரன் மேற்கு திசையில் முளைத்திருந்தான். புலிக்கால்களை நறுக்கி 4 மூலைகளிலும் பொருத்தி நிற்க வைத்தார் போல் இருந்த பெரியதொரு கட்டிலில் எலிமயிரால் எழிற்பூ வேலைப்பாடுடன் நெய்யப்பட்ட போர்வையை விரித்து அதில் வதங்கிய மாதவி கொடி போல வளைந்து ஒரு கழித்து படுத்து கிடந்த இளவரசி முக்கோ கிழானடி அந்த அறையின் குடமூளை சுவரின் மான்கண் வடிவிலிருந்த சாளரத்தின் வழியே வானத்தில் ஒட்டி கொண்டிருந்த பிறை நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது நிலா துண்டு நெற்றியும் நீலோத்பல கண்களும் அடிக்கடி ஏனோ சுருங்குவதும் விரிவதுமாக இருந்தன. நகரெங்கும் காணப்பட்ட பரபரப்பும் கலகலப்பும் பலவித ஓசைகளாக எழும்பி அரண்மனையின் இந்த மேன்மாட அறையில் வந்து குவிந்து கொண்டே இருந்தன. விடிந்தால் மகா மன்னன் குலோத்துங்கனுக்கு திருமணம் என்பதை அந்த ஒலி கலவை இடைவிடாமல் நினைவூட்டி கொண்டிருந்தது. படுத்து கிடந்த முக்கோ கிழானடி அவ்வறையை சுற்றி வளைத்து பார்த்தாள். அவளை தவிர அங்கு யாருமே இல்லை. துக்கமும் துயரமும் அவள் தொண்டையை அடைத்தன. விம்மி அழ அதரங்கள் நெளிந்தன. ஆனால் அழுவதற்கு கூட அவளிடம் சக்தி இல்லாததால் கண்கள் மட்டும் லேசாக கலங்கி நீரை பொழிந்தன. படுத்து கிடந்தவள் மெல்ல எழுந்து அமர்ந்தாள். அந்த அறையை விட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று அவளது மனம் துடித்தது. ஆனால் கட்டிலில் இருந்து இறங்கி சாளரத்தின் அருகில் போய் நிற்க கூட அவளால் முடியவில்லை. அவ்வளவு தூரம் மெலிந்து உலர்ந்து போய்விட்டிருந்தது அவளது உடல். தன் மனதில் உள்ள பலம் உடலில் இருக்கக்கூடாதா என்று ஏங்கினாள். ஆகா, 3 திங்களுக்கு முன்னால் இந்த பூஞ்சை உடல் என்னென்ன வீர தீர பராக்கிரம செயல்களை எல்லாம் செய்தது. ஒரு வினாடியும் ஓய்வு பெறாமல் புயலென பாய்ந்து முகிலென திரிந்து இடி என முழங்கி மின்னலென இயங்கிய அந்த உடலா இப்போது ஒரு சில அடிகள் தூரம் ஊர்ந்து செல்லவும் முடியாமல் ஒடுங்கி கிடக்கிறது. நம்ப முடியவில்லையே. நம்பித்தான் ஆக வேண்டும். நகர முடியாமல் உட்கார்ந்திருந்த அவளுடைய நிலை உணர்த்தியது. முக்கோ கிழானடியின் உடம்புக்கு என்ன? ஒரு நோயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆயினும் அவள் உடல் துரும்பென இழைத்து விட்டது. சருகென காய்ந்து விட்டிருந்தது. உண்மையான வீரம் விளைக்கும் உடல்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மாய நோய்தான் வருமோ? நான் ஏற்றிய வில் போல முறுக்கேறிய அவர்களின் மனம் சற்றே தளர்ந்தாலும் இப்படித்தான் உடல் ஒரேடியாக உலர்ந்து தளர்ந்து விடுமோ? அவளது மனம் அழுதது. அந்த பொல்லாத மனம் அழுததுதானே உடலின் சக்தியெல்லாம் உறிஞ்சி எடுத்து விட்டது. அத்தோடு நில்லாமல் அதன் இயக்க கதியே சில சமயம் பழுதடைந்து அவளை பைத்தியக்காரி என்றும் சித்த சுவாதீனம் இழந்தவள் என்றும் சித்தரித்து காட்டிவிட்டதே. எங்கோ தொலை தூரத்தில் இசை கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து மங்கள பண் பாடி வரும் இனிய ஓசை மேல் காற்றில் மெல்ல இழைந்து வந்தது. அவர்கள் பின்னால் ஒரு பெரிய ஊர்வலம் வருவதற்கு அறிகுறியாக அவ்வப்போது பலத்த ஆரவாரம் எழுந்து ஒலித்தது. அதையெல்லாம் கேட்ட முக்கோ கிழானடி சாளரத்தின் அருகில் போய் நின்று அந்த காட்சியை காண வேண்டும் என்று மனம் துடித்தாள். ஆனால் கட்டிலை விட்டு கீழே இறங்கக்கூட அவளால் முடியவில்லை. மீண்டும் அந்த அறையை சுற்றி வளைத்து பார்த்தாள். யாராவது அங்கிருந்தால் அவர்களை கைத்தாங்களாக பற்றி கொண்டாவது போய் சாளரத்தின் அருகில் நிற்கலாமே என்றுதான் அப்படி பார்த்தாள். ஆனால் ஒருவருமே இல்லை. எல்லோரும் எங்கே போய் தொலைந்தார்கள்? அன்பே உருவான தியாக பதாகை பிராட்டியாரும் நேரியன் மாதேவியும் எங்கே? அருளே வடிவான தண்டி ஆசிரியர் எங்கே? கடந்த 3 திங்கள் காலமாக ஊன் உறக்கம் பாராமல் அல்லும் பகலும் அவள் அருகிலேயே இருந்து வந்த எழிசை வல்லபி எங்கே? எள் என்றால் எண்ணெயாக நிற்கும் அந்த சேடி சோறுடையாளை கூட காணோமே. தனிமையை விரும்பிய போதும் அவளை விட்டு கண்டிப்பாக அகல மறுத்த அவர்களெல்லாம் இன்று ஏன் இப்படி தனியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள்? விடிந்தது முதல் இதுவரை யாருமே அங்கு வந்து தலை காட்டவில்லையே. முக்கோ கிழானடியின் மனம் புழுங்கி குமுறியது. அமர்ந்திருக்க முடியாமல் இடுப்பு இற்று போவது போல வலித்தது. தொப்பென கட்டிலில் சாய்ந்து விம்மி விம்மி அழுதாள். அவள் அந்த விஷயத்தை நேற்றுத்தான் கேள்விப்பட்டாள். சோறுடையால் பயந்து பயந்து வந்து அச்செய்தியை அவளது காதில் ரகசியமாக ஓதினாள். மன்னர் அவர்கள் எழிசை வல்லபியை மணக்க இசைந்து விட்டார்கள். திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெறுகின்றன. இந்த செய்தியை கேட்டதும் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்தாள் முக்கோ கிழானடி. வல்லபி தன் அறைக்கு வந்ததும் அவளை அன்புடன் இழுத்து அணைத்து உச்சி மோந்தாள். அவள் முகத்தை உற்று உற்று பார்த்து கலீர் கலீர் என்று சிரித்தாள். பேச தெரியாத சின்னஞ்சிறு குழந்தை பகட்டான வண்ண பதுமையை பார்த்து கைகொட்டி சிரிப்பது போல சிரித்தாள்.
முகத்தையும் உடலையும் முறுக்கி கோணலாக்கி விசித்திர சேட்டைகள் செய்தாள். அதை கண் கொண்டு காண முடியவில்லை. அத்துணை பரிதாபமாக இருந்தது. மெய்யாகவே அந்த செய்தியை கேட்டு அவள் மகிழ்ச்சிதான் கொண்டாளா, அல்லது விரக்தியின் எல்லையை கடந்து அதற்கு அப்பால் அதற்கும் அப்பால் சென்ற பின் ஏற்பட்ட சூன்ய உணர்ச்சியின் பொருளற்ற மகிழ்ச்சியா அது? இத்தனை நாட்களாக சித்த சுவாதீனம் இழந்தவள் போல கிடந்து வந்த அவள் முகத்தில் இப்போது திடீரென ஒரு தெளிவு ஏற்பட்டது. ஆனால் அது மர்ம தெளிவாக இருந்தது. அத்தெளிவுக்கு முன்னும் பின்னும் என்ன இருந்தது என்றே தெரியவில்லை. உணர்ச்சிகளின் அதிர்ச்சியே மகிழ்ச்சி என்பது, எனினும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளால் தான் மகிழ்ச்சி பிறக்கிறது என்று வரையறுத்து சொல்ல முடியுமா? மகத்தான லட்சியம் ஒன்றுக்காக மரண தண்டனையை ஏற்கப் போகும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது உண்மையில் மகிழ்ச்சிதானா? அந்த மகிழ்ச்சியின் அதிர்ச்சிக்குரிய உணர்வுகளின் தன்மை என்ன? இன்ப உணர்ச்சிகளோ துன்ப உணர்ச்சிகளோ எல்லையை கடக்கும் போது அங்கு ஏதோ ஒன்று பிறக்கிறது. அந்த ஏதோ ஒன்றின் பெயர்தான் மகிழ்ச்சியா? புரியாத விஷயம். எனவேதான் முக்கோக்கிழானடியின் அப்போதைய மகிழ்ச்சியையும் தெளிவையும் அங்கிருந்த எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தியாக பதாகையும் நேரியன் மாதேவியும் அப்போதுதான் அவ்வாறையினுள் பிரவேசித்தனர். முக்கோ கிழானடியின் முகத்தில் நிலவிய தெளிவையும் மகிழ்ச்சியையும் கண்டு அவர்களுக்கு உள்ளூர பீதியாகிவிட்டது. இந்த சமயம் காடவராயர் ஏதோ அவசரமாக பேச அழைக்கிறார் என்று சோறுடையால் வந்து சொல்லவே அவர்கள் உடனே எழுந்து வெளியே போய்விட்டார்கள். சற்று நேரம் கழித்து தண்டி ஆசிரியரும் ஏனோ அங்கிருந்து போய்விட்டார். அப்படி போகும்போது முற்றும் துறந்த அந்த துறவியின் கண்கள் கலங்கி இருந்ததை யாருமே கவனிக்கவில்லை. வல்லபியும் சோறுடையாளும் மட்டுமே முக்கோ கிழானடியின் அருகில் இருந்தனர். குறுகுருவென வல்லபியையே பார்த்து கொண்டிருந்த முக்கோ கிழானடி இளஞ்சிரிப்புடன், வல்லபி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? இங்கே அமர்ந்திருப்பது கஷ்டமாக இருக்கிறதா? இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இன்று ஒரு நாள் தானே இருக்க போகிறாய். நாளை முதல் உனக்கு உன் அக்காவை காண நேரமே இருக்காது என்றாள். இதை கேட்ட வல்லபியின் முகம் கருத்தது. செம்மறியாட்டு குட்டி போல தலை கவிழ்ந்து கொண்டாள். மீண்டும் மெலிந்த குரலில் சொன்னாள் முக்கோ கிழானடி, வல்லபி, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நாளை காலை எப்படியாவது என்னை திருமண மண்டபத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். இந்த கட்டிலோடு தூக்கி கொண்டு போகச் செய். எங்கேனும் ஒரு மூலையில் இருந்து கொண்டாவது உனது சங்கு நிற வண்ண கழுத்தில் மகா மன்னர் அவர்கள் மாலை சூட்டும் கந்தர்வ காட்சியை கண்குளிர நான் கண்டு கழிப்பேன். மங்கள சபையில் இந்த மனநோய்க்காரி இருப்பது அபசகுனம் என்று மன்னர் அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியாமலாவது என்னை அங்கு கொண்டு போய் சேர்க்க நீதான் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுவரை என் உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருப்பதற்கு காரணமே உனது திருமணத்தை கண்ணார கண்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான். அதன் பிறகு நான் யாருக்குமே பாரமாக இருக்க மாட்டேன். உன் மன்னரின் சோழ சாம்ராஜ்யத்திற்காக தனது இன்னுயிரை அர்ப்பணித்த திருக்கோவலூர் சிற்றரசர் சேதிராயரின் பெயரால் கேட்கிறேன். அவருடைய துர்பாகிய மகளுக்கு நீ இந்த உதவியை செய்வாயா வல்லபி? அவலத்தின் எல்லையை தொட்டு அதற்கு அப்பாலும் சென்று நின்று ஒலித்தது அவள் குரல். ஆனால் என்ன ஆச்சரியம்! வல்லபி வாயை திறக்காமல் அங்கிருந்து விருட்டென்று எழுந்து வெளியே போய்விட்டாள். பாதியாக உடைந்த வைர வளையல் போல வானப்படுதாவில் ஒட்டி கொண்டிருந்த பிறை சந்திரனும் மறைந்து விட்டான். 3ஆம் சாமம் முடிவடையும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. நகரின் நாலா திசைகளில் இருந்தும் எழுந்து கொண்டிருந்த கோலாகல ஒலிகள் இப்போது கொஞ்சம் அடங்கி இருந்தன. ஆனால் அரண்மனையின் பல பாகங்களில் இருந்து எழும்பிய பேச்சொலிகளும் சிறு பொறிகளும் இன்னும் ஓயவில்லை. இவ்வளவு நேரமாகியும் முக்கோ கிழானடிக்கு உறக்கமே வரவில்லை. யாராவது தன் அறைக்கு வருவார்களா என ஏக்கத்துடன் பார்த்து பார்த்து சோர்ந்து போனாள் அவள். பக்கத்து அறையில்தான் வல்லபியும் சோறுடையாளும் இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் அவளை வந்து பார்க்கவில்லை? காலையில் முக்கோ கிழானடி வல்லபியிடம் அந்த உதவியை கேட்டபோது அவள் வாய் திறக்காமல் எழுந்து போனவள்தான். இதுவரை இங்கே எட்டிக்கூட பார்க்கவில்லையே. ஏன் அவள்தான் வரவில்லை என்றால் மன்னனின் அன்னைமார்கள் கூட வர மறந்து விட்டார்களே. கேவலம் இந்த சேடி சோறுடையாளும் வராமல் நின்று விட்டாளே. ஏன் இப்படி எல்லோரும் இன்று அவளை அலட்சியப்படுத்தி விட்டார்கள்? இதுகாரும் சோர்ந்திருந்த அவள் மனதில் குபீரென கோபம் கொந்தளித்து கனன்றது. பயங்கரமாக கண்களை மலர்த்தி பறக்க பறக்க விழித்தாள். அனலில் விழுந்த புழு போல கட்டிலில் அப்படியும் இப்படியுமாக நெளிந்தாள். தன் மெல்லிய கரங்களால் பட்டு மெத்தையின் மேல் படீர் படீர் என்று அறைந்தாள். தலைமயிரை பீய்த்து உடலை பிராண்டி கொண்டாள். கட்டிலில் கடகடவென்று உருண்டு போய் சடக்கென்று எழுந்து அமர்ந்தாள். சினம் கொப்புளிக்கும் கண்களால் பக்கத்து அறையின் கனத்த சுவர்களை பார்த்தாள். இதுவரை வெண்புறாவின் தூய உடலை போல இருந்த அவளது உள்ளம் அந்த ஒரே வினாடியில் பெருத்த அளவில் கருத்து கமறல் எடுத்தது.
குழந்தை பருவத்திலிருந்து இந்நாள் வரை அதிலே குடியேறி வளமுடன் வாசம் செய்து வந்த மகத்தான தியாக உணர்ச்சியும் மாசற்ற அன்பு உணர்ச்சியும் மாபெரும் வீர உணர்ச்சியும் இப்போது போன இடம் தெரியாமல் எங்கோ போய்விட்டன. அவற்றிற்கு பதிலாக அதில் பொறாமையும் சினமும் ஆத்திரமும் வெறுப்பும் சிறுமையும் இழிமையும் வந்து கொழுந்துவிட்டு எரிந்தன. நன்றி கெட்ட ஜென்மங்கள்! இன்றுதான் இவர்களை இன்னார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏமாந்தேன், இவர்களை நம்பி ஏமாந்தேன். இந்த நன்றி கொன்ற நய வஞ்சகர்களுக்காகவா எனது பொன்னான வாழ்க்கையை பலியிட்டேன்? இந்த அற்பர்களுக்காகவா மா வீரரான என் தந்தையை பலி கொடுத்தேன்? எல்லாம் நடிப்பு. எல்லோரும் என்னிடம் நாடகம் ஆடியிருக்கிறார்கள். இப்போதுதான் தெரிகிறது, இவர்கள் எல்லோருமே எனது சாவை எதிர்நோக்கி இரவும் பகலும் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்று. அக்கிரமக்காரர்கள். அது நடக்கவில்லை என்றதும் என்னை இங்கே அனாதை போல போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்படி தெரிந்திருந்தால் இந்த அரண்மனைக்கே நான் வந்திருக்க மாட்டேனே. திருக்கோவலூர் அரண்மனையில் எங்காவது ஒரு மூலையிலே கிடந்து நிம்மதியாக இறுதி மூச்சை முடித்து கொண்டிருப்பேனே. இங்கு வந்து இத்தகைய அவமானத்தையா நான் அடைய வேண்டும்? அவள் குமரி குமரி அழுதாள். சோழ வம்சமே மனசாட்சியற்ற வம்சம், நன்றி மறக்கும் பரம்பரை. கொடி சின்னம் போலவே அவர்கள் குணச்சின்னமும் அமைந்திருக்கிறது. இல்லையென்றால் அனபாய குலோத்துங்க என்னிடம் வந்து தம் திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? மரணப்படுக்கையில் கிடக்கும் நான் வேண்டாம் என்றா தடுத்து விடுவேன்? இவருக்காக எத்துணை எத்துணை ஆபத்துக்களை வரவழைத்து கொண்டேன். என்னென்ன துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றேன். எத்தனை இரவு பகல் பேயென அலைந்தேன். எத்தனை நாள் ஊன் உறக்கத்தை துறந்தேன். மனமற்ற ஒரு மன்னனுக்காகவா இவ்வளவு தியாகங்களையும் செய்தேன்? நெருப்பை விட தூய்மையான எனது காதலையே அவருக்காக தியாகம் செய்தேனே. அவருடைய நாட்டுக்காக என் அருமை தந்தையின் உயிரை பறித்து அர்ப்பணித்தேனே. அவற்றுக்கெல்லாம் கைமாறு இதுதானா? விம்மி விம்மி அழுதால் முக்கோ கிழானடி. அன்னையைப் போல அன்பு காட்டி அரவணைத்து வளர்த்த தியாக பதாகையின் உண்மை சொரூபமும் இப்போது தெரிந்துவிட்டது. தம் மைந்தனை காக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் புரிந்துவிட்டது. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து என்னை நேசித்து அது இல்லை என்றானதும், அல்லது இதற்கு நான் பொருத்தமில்லை என்று தெரிந்ததும், அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒன்று கிடைத்துவிட்டது என்றாகியதும் அவர் என்னை ஒதுக்கிவிட்டு போய்விட்டார். நேரியன் மாதேவியும் இப்படித்தான். ஐயையோ, என்னால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லையே. அவள் ஓ என்று கதறினாள். காடவராயர், அருள்மொழி தேவர், பாலவராயர், ஒட்டக்கூத்தர், தண்டி ஆசிரியர் இவர்கள் எல்லோருமே சுயநலவாதிகள். மன்னரை துதிப்பாடி தம் அடியை நிரப்பிக் கொள்கிறவர்கள். இல்லையென்றால் அவர்களும் என்னை இப்படி அலட்சியப்படுத்தி விட்டிருப்பார்களா? மன்னருக்கு திருமணம் என்றதும் என்னை அடியோடு மறந்து விட்டார்களே. அடி சண்டாளி வல்லபி, ஏதும் தெரியாத பேதை போல இருந்து என்னை பழிவாங்கி விட்டாயே. உன் மன்னரின் கையால் மாலை சூட்டிக் கொள்ளும் காட்சியை கூட நான் காணக்கூடாதா? அதற்காகத்தான் என்னை வந்து காணாமலேயே இருந்து விட்டாயா? நன்றி கெட்டவளே! உனக்கு மாங்கல்ய பாக்கியம் அளித்தவளே நான் தானடி. உனது காதலை வெற்றி பெற செய்தவளே இந்த வீரனுக்கு பிறந்த வீர பெண் தானடி. இல்லையானால் உன் மன்னன், உன் அன்பு காதலன், சோழ சாம்ராஜ்யத்தின் பூபதி திருமாணிக்குழி சாலையிலோ கொள்ளிட பெருவெள்ளத்திலோ சமண பள்ளி மண்டபத்திலோ சாய்ந்து மாய்ந்து மண்ணாய் போய்விட்டிருப்பானடி. ஏன், உனது அரண்மனை நந்தவனத்திலே நீயும் தான் இந்நேரம் ஒரு பிடி சாம்பலாகிவிட்டிருப்பாய். அதையெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீயும் உன் காதலனும் கனவு போல காற்றில் பறக்க விட்டு விட்டீர்களே. அடுத்த அறையில் இருந்து கொண்டே இந்த அபலை பெண்ணை பார்க்க உனது கல்மனம் இழகவில்லையா? இங்கு நான் இன்றெல்லாம் பரதேசி போல பரிதவித்துக் கொண்டு கிடக்கிறேனே. அங்கே நீ என்ன செய்கிறாய்? ஆடை ஆபரணங்கள் புனைகிறாயா? ஆனந்த பைரவி ராகத்தை சாதகம் செய்கிறாயா? அல்லது அலங்கார சிருங்கார கலைகளை ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கிறாயா? இன்னும் பொழுது புலரவில்லையே, புட்கள் குரல் எடுக்கவில்லையே என்று புழுங்கிக் கொண்டிருக்கிறாயா? இரு இரு, என்னை அலட்சியப்படுத்திய அவமானப்படுத்திய உன்னையும் உன் காதலனையும் நான் இறப்பதற்குள் என்ன பண்ணுகிறேன் பார். பாரடி வல்லவி, பார். அவர் கதறி சோர்ந்து கட்டிலில் சாய்ந்தாள். பொழுது புலர்ந்தது. புள்ளினங்கள் மதுர குரல் எடுத்தன. எங்கெங்கும் மங்கள ஒலிகள் ஆர்த்தெழுந்து அலை மோதின. அறக்க பறக்க ஓடி வந்து சோறுடையால் சோர்ந்து சுருண்டு கிடந்த முக்கோ கிழானடியை தொட்டு எழுப்பி, இளவரசி, இந்த அநியாயத்தை என்னென்று சொல்வது? திருமணச் சடங்கு நடைபெற இன்னும் ஒரு நாழிகை நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் அவர்களுக்கு அவசரம் தாங்க முடியவில்லை. மன்னரும் வல்லபியும் நந்தவனத்தில் சந்தித்து இதய மொழி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இளவரசி என்றாள் இளஞ்சிரிப்புடன். இதை கேட்டதும் முக்கோ கிழானடியின் முகம் மகா பயங்கரமாக மாறியது. கொற்றவை என பற்களை கடித்து கண்களை உருட்டி புரட்டினாள்.
மெலிந்து உலர்ந்து அவள் உடலுக்கு எங்கிருந்துதான் அத்துணை அசுர பலம் வந்ததோ தெரியவில்லை. சடார் என்று கட்டிலை விட்டு கீழே குதித்தாள். தடதடவென படிகளில் இறங்கி ஓடினாள். ஒரு நூழிலை தடுத்தாலும் நொறுங்கி உதிர்ந்து விடுபவளைப் போல அவ்வளவு வேகமாக நந்தவனத்தை நோக்கி ஓடினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.